ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தைப்பூச திருவிழா. என்னோடய தைப்பூசம் எங்கள் ஊரில் எப்படி போச்சுன்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்றைக்கு நம்ம சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம லேட்டாக எழுந்திரிப்போம். இன்றைக்கி அந்த மாதிரி தான். ஆல்ரெடி 6 மணி ஆகிப்போச்சு. இனி லேட் பண்ணால் நமக்கு 7:30 தான். அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டு முடிச்சிட்டோம். கோலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டு எதிர்த்தாப்புலே முருகர் கோவில் இருக்குது. இன்றைக்கி தைப்பூசன்றதுனால அங்கே ஸ்பெஷல் அபிஷேகம்னு சொன்னாங்க. நான் அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். இப்போது ஒரு மணி 3 இருக்கும். வெளியே வந்து பார்த்தா கோவில் முன்னாடி ஒரு பெரிய டபரா வச்சு சமைச்சிட்டு இருந்தாங்க. என்னென்னு கேட்டால் அன்னதானம் பிரியாணி போடுறோன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் பிரியாணி வெஜ் பிரியாணின்னு சொல்லி மூட் ஆஃப் பண்ணி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நானும் என் பையனும் மெத்தைக்கு போயிட்டு இந்த ஊரோட அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். இதோ பாருங்கள் குளம். இந்த குளம் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. பெஞ்சல் புயலில் ரொம்பின குளம். இன்னும் அது வடியலை. எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த குளம் வந்து வடியவே இல்லை. இன்னும் இங்கேருந்து முருகர் கோவிலை பார்த்தோம். அங்கே பாருங்கள், அரிசியை கழுவி தண்ணியில் போட்டுட்ருக்காங்க. கோவிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். அங்கே கரண்டி வச்சு கிண்டிட்டு இருக்கிறவர் தான் எங்கள் அப்பா. அவர் பிரியாணி நல்லா செய்வாருன்றதுனால அவரை கூப்பிட்டு போய் பிரியாணி செய்ய விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சைட் பை சைட் பிரியாணியோட வேலை போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் இந்த பிரியாணி அன்னதானமாக கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பி நைட்டுக்கு நான் சாப்பாடு செய்யாமல் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த பக்கம் பார்த்தாக்கா ஒரு ஜீப்பை டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எதுக்குன்னா முருகர், வள்ளி, தெய்வானை 3 பேரும் நைட்டு ஊர்வலம் வரும்னு சொன்னாங்க அந்த வண்டியில். அது நல்லா இருந்தது. ஆனால் இன்னும் லைட்டெல்லாம் போடலை. இன்னும் லைட்டெல்லாம் போட்டால் பார்க்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மணி 5:30 ஆகிடுச்சு. கோவிலில் ரேடியோ லைட்டெல்லாம் போட்டு அலப்பறையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு. வாங்க, கெட் ரெடி வித் மீ. ஒன்றும் பெருசாக இல்லை. என்கிட்ட இருக்கிறதுல சிம்பிளாக எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சேரீ எடுத்து ஃப்ளீட் எடுத்து சேரீயை ட்ரே பண்ணியாச்சு. கோல்டு செயின், டாலர் செயின் என்கிட்ட ஒன்று இருக்குது. அதை எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வளையல் போட்டுக்கிறேன். கம்மல், ஒரு ஜிமிக்கி கம்மல் எடுத்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தலைவாரியாச்சு, பொட்டு வச்சாச்சு. இதுதான் நம்ம கெட் ரெடி வித் மீ. மணி இப்போ 7. முருகர்கிட்ட போயிட்டு தரிசனம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகலான்னு வெளியே போய் பார்த்தா இங்கே பாருங்கள், கோவிலில் எவ்வளவு கூட்டம். இந்த கூட்டத்தில் இன்றைக்கி அப்புறம் எங்கே போகிறதுன்னு ஒரு 2 நிமிஷம் அங்கேயே நின்றுட்டேன். சரி, கூட்டமாக இருக்குன்றதுக்காக கோவிலுக்கு போகாமல் இருக்க முடியுமா? சரி போகலான்னு போனால் இங்கே பாருங்கள், பொறிகளுக்கு இந்த போராட்டம். சரி, அந்த போராட்டம் ஒரு பக்கம் நடக்கட்டும். நம்ம விநாயகரையாவது கும்பிடுவோன்னு விநாயகரை கும்பிட்டுட்டு இருந்தேன். ஒத்தையில் இருந்த விநாயகரை நான் கும்பிட்டுட்டு இருந்தேன். இங்கே சைடில் பாருங்கள், இந்த இவ்வளோ பெரிய பொறி மூட்டையை எப்படி பதுக்குறாங்க பாருங்கள். அடுத்தது முருகரை பார்க்கலாம் போனால் வழியிலே சக்கரை பொங்கலை, தயிர் சாதத்தையும் கொடுத்துட்டாங்க. சரி, அதையே விடுவானே அப்படின்னு சொல்லி வாங்கி அதை வச்சாச்சு. அடுத்தது இப்போ முருகரை பார்க்க போகிறோம். முருகரையும் பார்த்தாச்சு. முருகரை பார்க்குறேன்ற பேரில் என் பையனுக்கு பட்டை போட்டதில் அழுக ஆரம்பிச்சிட்டான் அந்த கூட்டத்தில். அப்புறம் ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி வெளியே கூட்டு வர்றதுக்குள்ளார போதுன்னு ஆயிடுச்சு. அதனால் வீடியோ சரியாக கவர் பண்ண முடியல. இப்போ மறுபடியும் அந்த பிரியாணியை வந்து கொடுத்துட்ருந்தாங்க. சரி, நானும் போயிட்டு வாங்கிட்டேன். இப்போ பார்த்தா முருகர் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தார். கொஞ்சம் கூட்டம்லாம் நல்லாவே குறைஞ்சிடுச்சு. அதனால் அப்படியே முருகரையும் பார்த்துட்டு அந்த பிரியாணி அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான். இங்கே பாருங்கள், அந்த அன்னதானம் வாங்குகிற இடத்துல எவ்வளோ ஒரு கூட்டம். நம்மளை மாதிரியே வீட்டில் யாரும் சமைக்கலை போல். ஒரே கூட்டம். எல்லோரும் அட்டா குண்டாலாம் எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டு எனக்கு கொடுங்க, உனக்கு கொடுங்கன்னு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போது நைட்டு 9 மணி ஆகிடுச்சு. ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைட் செட்டிங்லாம் போட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த முருகர், வள்ளி, தெய்வானை இவங்க தான் ஊர்வலம் வர போகிறாங்க. ஊர்வலம் வண்டி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஊர்வலம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி முருகர், வள்ளி, தெய்வானை 3 பேர் வந்துட்டு இருந்தாங்க. நம்ம வீடு எதிர்த்தாப்புலங்கிறதுனால நம்ம வீட்டில் தான் ஃபஸ்ட்டு தீபாராதனை வாங்கினாங்க. அதான் தீபாராதனை கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகி இது ஊர் ஃபுல்லாக சுற்றி வரும். சுற்றி வந்து லாஸ்ட்டாக இதே கோவிலுக்கே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ்.
சாமி ஊர்வலம் போயிடுச்சு. இப்போ ஒரு 10 மணி இருக்கும். நான் கோவிலுக்கு வந்து பார்த்தேன். இங்கே பாருங்கள், ஒரு ஈ காக்கா கூட இல்லை. எவ்வளோ பொறி பாருங்கள், ஒரு அரை மூட்டை பொறி அள்ளி இந்த மாதிரி விசிறி வச்சுருக்காங்க. எனக்கு இந்த 2025 தைப்பூசம் ரொம்ப நல்லா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.